மீண்டும் இணைந்திருக்கின்றோம் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக இப்ப நாங்க இணைந்திருக்கிற பகுதி அதிதி பக்கம். அதிதி பக்கம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய ஞாபகத்துக்கு வருவது பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள், கலைத்துறையில பயணிக்கிறவங்க, அதையும் தாண்டி அவரவர் துறையில சாதித்தவங்களை அழைத்து வந்து நேர்காணல் பண்றது வழக்கம். அதே போல இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியிலும் ஒரு சிறப்பான அதிதியை தான் அழைத்து வந்திருக்கிறோம். முக்கியமாக மனிதனுக்கு உடை, உடல், அதையும் தாண்டி கல்வி கல்வி என்பது ஒரு மனிதனை வந்து அங்கீகாரம் பண்ணக்கூடிய விடயமாகவும் காணப்படுகிறது. அதையும் தாண்டி ஒரு மனிதனை வளர்ச்சி அடைய வைக்கக்கூடிய நிறைய விடயங்கள் சமூகத்தை செய்யணும் என்று சொன்னால் கல்வின்றது ஒரு பங்காக இருக்கிறது. அதே போல இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில ஒரு கல்வி சார்ந்த விடயத்தை தான் வந்து நாங்கள் பேசியிருக்கிறோம். அதுக்காக எங்களோடு இணைந்திருக்கிறாங்க கலகெதர முஸ்லிம் வித்யாலயத்தின் முன்னாள் அதிபரும் அல் அஷ்பால் கட்டாரில் அமைந்திருக்கக்கூடிய சர்வதேச பாடசாலையின் வரலாறு பாட ஆசிரியருமான கலாநிதி மஹிதி ஹசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சது ரொம்பவும் மகிழ்ச்சி. அதாவது ஆதவன் தொலைக்காட்சிக்கு பரிச்சயமான ஒருவர் ஒவ்வொரு நாளும் வருகிறது வழக்கம். அதே போல இன்னைக்கு வந்து நாங்க பேசக்கூடிய விடயம் வந்து இந்த இலங்கை கல்வியை பத்தி தான் பேச போறோம். இலங்கையோட கல்வி வளர்ச்சி இப்ப எப்படி இருக்கு? வளர்ந்துட்டு வருதா? என்ன மாதிரி இருக்குது இலங்கையினுடைய கல்வி வளர்ச்சி? இலங்கைக்கு பிரபல்யமானது கல்விதான். நாங்கள் இன்று 90% மேற்பட்ட எழுத்தறிவு வீதம் கொண்டவர்களாக இருக்கிறதால எங்களுக்கு வந்து தெற்காசிய நாடுகளில் மிகவும் ஒரு கல்வியில் முன்னுரிமையான ஒரு இடங்களே கிடைச்சிருக்குது. தெற்காசிய நாடு இதுக்குரிய அடிப்படை காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய இயற்கை இந்த இலவச கல்வி முறை 1955ஆம் ஆண்டு இந்த 45ஆம் ஆண்டு முதல் இன்ன வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 81 வருடங்களாக இலங்கையில் வந்து இலவச கல்வி முறை வந்து அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இலவச கல்வியின் மூலம் பயனடைந்தவர்கள் எண்ணிலடங்காதவர்களாக இருக்கின்றார்கள். அதனால தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இலவச கல்வியை மையமாக வைத்து எங்களுடைய கல்வித்தரம், எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய கல்வித்தரம் வந்து குறிப்பிடத்தக்க அளவு தெற்காசிய நாடுகளில் உச்சத்தை அடைந்திருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் ஆரம்ப காலம் முதல் இந்த வரைக்கும் எங்களை கல்வி வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு தான் இருக்குது. அதோட பேர் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய கல்வி முறைகள், கல்வி நுட்பங்கள் வந்து எல்லோரும் உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் அமைத்திருக்கிறோம். நிச்சயமாக. அது முக்கியமாக இலங்கை கல்வி அப்படின்னு பார்த்தோம், அந்த தேசிய கல்வி அப்படின்னு பார்த்தோமா இருந்தா இலங்கை கல்வி வந்து எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த சர்வதேச ரீதியில போனாலும் வந்து இலங்கை கல்விக்கு முதலிடம் கொடுக்கப்படுது. அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதையும் தாண்டி இலங்கையின் கல்வி வளர்ச்சி என்பது நிச்சயமாக நீங்க சொன்னது போலதான் பல்வேறுபட்ட விஷயங்கள்ல தொழில்நுட்ப ரீதியில வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் வருது. இருந்தாலுமே கூட அந்த ஒரு சித்தி பெறணும், அந்த ரிசல்ட் எடுக்கிற தன்மை வந்து மாணவர்கள்ட்ட இருந்தால் மட்டுமே போதும். நிச்சயமாக கல்வி வளர்ச்சி என்பது இன்னும் ஒரு உச்சத்தை தொடும் என்ற நம்பிக்கை எங்களுக்குமே இருக்கு. அதே போல முக்கியமாக தேசிய கல்வி அப்படின்னு பார்த்தோமா இருந்தால் இன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய கிரேட் 5 அதாவது வந்து தரம் 5ல் வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்கும். 10, 11 சேர்த்து O levels இருக்கும். கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சை, அதுக்கப்புறம் உயர்தர பரீட்சை காணப்படும். அடுத்த மாதம் வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாமும் அதோட சேர்ந்து உயர்தர பரீட்சையும் இடம்பெற தயாராகி இருக்குது. முக்கியமாக ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தரம் 5 மாணவர்களுக்கான பரீட்சை அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக அந்த பரீட்சை வந்து மாணவருக்கோ இல்லையோ பெற்றோர்களுக்கு தான். ஏன்னா நாங்கள் சமூகத்தில் பார்க்கக்கூடியதா இருக்கும். முக்கியமாக நிறைய பேர் வந்து ப்ரெஷர் கொடுக்கறது பேரண்ட்ஸ் தான் ப்ரெஷராக இருப்பாங்க. அந்த கிளாஸ் போகணும், இந்த பேப்பர் கிளாஸ், இந்த செமினார் அப்படின்னு ஓடிட்டே இருப்பாங்க. அதே போல் O level அப்படின்னு வரும்போது அந்த பாடசாலை ரீதியாகவும் அந்த ஆசிரியருக்குமான ஒரு டார்கெட்டாக தான் இருக்கும். இந்த ஸ்கூல் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும், 9 எடுத்து கொடுக்கணும், அது போதும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் A level உயர்தர பரீட்சை என்பது தான் அந்தந்த மாணவர் வந்து ஃபேஸ் பண்ண போற ஒரு முதல் எக்ஸாம், உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முதல் பரீட்சைன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஒவ்வொரு மட்டங்களும் வந்து கடந்துட்டு போகும்போது நிச்சயமா எப்படி இருக்குது, அந்த வளர்ச்சி எப்படி இருக்குது, முக்கியமா இதுல எந்த எக்ஸாம் வந்து கட்டாயமா பூர்த்தி செய்திருக்கணும், ஸ்காலர்ஷிப்ன்றது என்ன, O levelன்றது என்ன, A level எந்த அளவு தூரம் முக்கியம் என்று நீங்க பாக்குறீங்க? உண்மையில எல்லா பெற்றோர்கள் வந்து அறிந்திருக்க வேணும். இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இது அறிமுகப்படுத்தப்பட்டதுடைய நோக்கம் என்னன்றது அறிந்திருக்க வேணும். இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ன்றது கிராமப்புற பாடசாலைகளும் நகர்ப்புற பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்களும் நகர்ப்புற பாடசாலைகளுக்கு சென்று வசதியுடன் கூடிய பாடசாலைகளை கற்பதற்குரிய வழிவகைக்கு செய்யக்கூடிய வகையில் தான் இந்த அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்றைய நிலைமையில் இந்த பரீட்சை வந்து இதனுடைய நோக்கம் மறந்து விட்டது. பெற்றோர்களுக்கு இதனுடைய நோக்கம் மனதிலேயே இல்லை. என்ன நோக்கத்துக்காக இந்த பிள்ளை ஓடிக்கொண்டு, இந்த பிள்ளையை நாங்கள் எதற்காக துரத்தி கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நகர்ப்புற பாடசாலைகளில் இருக்கிற பெற்றோர்களும் இதைத்தான் செய்கிறார்கள்.
என்றால் அதே வசதி வாய்ப்புகள் அது இந்த பிள்ளை வந்து படிக்க போகிற இன்னொரு பாடசாலையில் இப்போ செல்ல போவதாக இருந்தால் இன்னொரு பாடசாலையில் ஒன்று போட்டி போட்டு ஒரு பாடசாலையில் அதுக்கு தகுதியான சில பாடசாலைகள் இருக்கிறோம். அந்த பாடசாலைகளில் சேர்ப்பதாக இருந்தால் இந்த பரீட்சைக்கு நாங்கள் ஒரு முன்னுரிமை கொடுத்து பிள்ளையை நாங்கள் செய்யலாம், வழிப்படுத்தலாம். ஆனால் அதுவும் இல்லை. அதே பாடசாலையில் தான் திரும்ப அந்த பிள்ளை படிக்க போகுது. இது ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இதில் வந்து படுக்கிற புள்ளி வந்து அந்த பிள்ளையை வந்து தீர்மானிக்க போகிறது இல்லை. இப்போ இந்த பரீட்சையில் அதனுடைய விளைவு கூட இந்த பிள்ளைக்கு தெரியாது. தரம் 5 கல்வி இருக்கிறது, அதுக்கு ஒரு தேசிய ரீதியான பரீட்சையை எதிர்கொள்ள போகிறோம், இந்த பரீட்சை என்னத்துக்காக நான் எதிர்கொள்கிறேன்ன்றது விடயங்களும் பிள்ளைக்கு தெரியாது. ஆனால் இது வந்து அநேகமான வடிவங்கள் இது வந்து பெற்றோருக்குரிய பரீட்சையாகத்தான் கொள்ளப்படுகிறது. பெற்றோர் தான் இந்த பிள்ளையினுடைய இந்த பரீட்சை சம்பந்தமாக ஸ்காலர்ஷிப் புலமை பரீட்சை இது மனதிலேயே வச்சு கொண்டு இந்த பரீட்சையில் பிள்ளை சித்தி பெற வேணும், இந்த பிள்ளை குறிப்பிட்ட மார்க்ஸ் எடுக்க வேணும், இதை நான் சமூகத்துக்கு சொல்லி சமூகத்தில் ஒரு அந்தஸ்து எடுத்துப்பது. அன்பார்ந்த பெற்றோர்கள் வந்து தயவு செய்து இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், பிள்ளையினுடைய இயலாமையை அறிந்து கொள்ளுங்கள். இந்த இயலாமையை பற்றி அறியாமல் என்னுடைய பிள்ளையும் 200க்கு 180 எடுக்கணும், 160 எடுக்கணும்னு சொல்லி ஒரு டார்கெட் பரீட்சையை மையமாக கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அளவிடாதீங்க. அன்பான பெற்றோர்களை தயவு செஞ்சு நானும் போய் இன்னும் பார்க்குறேன், நிறைய பெற்றோர்கள் வந்து பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் வந்து பிள்ளை வந்து செமினார் டியூஷன், அது காலையில் ஒரு டியூஷன், அதுக்கடுத்து இன்னொரு செமினார், அதுக்கடுத்து இன்னொரு செமினார், இரவு நைட் கிளாஸ் கூட. இன்றைய நிலைமையில் வந்து அந்த பிள்ளைக்கு நைட் கிளாஸ் என்னத்துக்காக அந்த பிள்ளை இந்த கற்கிறோம்னு சொல்லியும் விளங்காத வகையில் அந்த பிள்ளையை கசக்கி அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்று சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால் அந்த அளவு வந்து பிள்ளைய அழுத்தத்துக்குள்ளே வைத்துக் கொள்கிறாங்க. படின்னு சொன்னால் பிள்ளைக்கு என்னத்துக்கு படிக்கணும்? அந்த பிள்ளை விளையாட வேண்டிய வயசு இது. அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் வந்து அது அனுபவிக்க வேண்டிய வயது, அதை அனுபவிக்கிறதுக்கு விடாமல் பிள்ளையை துரத்தி கொண்டே இருக்கிறார்கள் இந்த இதில். இதுக்கு பின்னால் பரீட்சைகள் இருக்குது. இது வந்து நம்மளுமே சொன்ன விஷயம்தான். அரசாங்கத்தினுடைய அதில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே. இந்த பரீட்சை வந்து அந்த நாட்களில் தான் இது தேவைப்பட்டது. கிராமப்புறத்தில் உள்ள நகரத்துக்கு செல்ல வேண்டியது. இன்றைக்கு வந்து வசதிகள் வந்து கிராமம் வரைக்கும் சென்று விட்டன. இதற்குரிய வசதிகள் இந்த இதில் பாடசாலையினுடைய பல பங்கீடுகள் கிராமம் வரைக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தால். அதனால் உங்களுடைய பிள்ளைகள் வந்து கிராமங்களே இதே பொதுவான கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு உங்களுடைய பங்களிப்பு தேவை, பெற்றோர்களுடைய பங்களிப்பு. இன்றைக்கு இந்த பரீட்சையை மாத்திரம் மையமாக வைத்துவிட்டு இந்த எதிர்வரும் 8ஆம் மாதம் 9ஆம் தேதி இந்த பரீட்சை நடைபெற இருக்கிறது. இந்த பரீட்சை நடைபெறுகின்ற வரைக்கும் இந்த பெற்றோர்களுடைய ஓட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும். 9ஆம் தேதிக்கு பிறகு நான் அநேகமான இந்த கல்விப்புலத்தில் நான் வந்து 18 வருஷமாக இருக்கிறேன். அநேகமான பெற்றோரை பார்க்குறேன். இந்த 9ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைக்கும் பெற்றோருக்குமான தொடர்பு இந்த கற்றலின் பக்கம் இல்லாமல் போய்விடும். அதன் பிறகு பிள்ளையை வகுப்புக்கு போன்னு சொல்லவும் மாட்டார்கள், நீ படி என்று சொல்லவும் மாட்டார்கள். பிள்ளை படிச்சது பரீட்சை முடிஞ்சு பிள்ளையினுடைய மனதிலே அதே தான் வரும். இவ்வளவு காலம் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் என்னோட தொடர்ந்து வந்தது, இன்று நான் இல்லை, நான் ரிலீஃப் ஆகிட்டேன் என்ற ஒரு எண்ணம் பிள்ளையினுடைய மனதில் உருவாக போகுது. அதன் பிறகு தான் பிள்ளையினுடைய சுயரூபம் வெளிப்படும். அதுக்கு பிறகு அது அடக்கப்பட்டிருந்த பிள்ளை தன்னுடைய உண்மையான வெளிப்பாடு விளையாட ஆரம்பிக்கும். அதன் பிறகு கற்றலின் ஈடுபாடு கற்றலிலே வருத்திடும். இந்த அழுத்தங்கள் கூடினால் பிள்ளை கற்றலில் வருத்த பிறகு அதனுடைய தன்னுடைய அழுத்தங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தும் கற்றலின் ஈடுபாடை குறைத்து கொண்டு விடும் பிள்ளை. அது மாத்திரம் இல்லாமல் பெற்றோர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ இந்த தரம் 5 வரைக்கும் பெற்றோர் சொல்வதை பிள்ளை கேட்கும். ஏன்னா வயது 10 வயது வரும் வரைக்கும் பிள்ளைகள் கேட்கும். அதுக்கு பின்னால் வர டீனேஜ் 11 தாண்டும் போது பிள்ளையினுடைய டீனேஜ் பருவத்தை ஆரம்பிக்கும். டீனேஜ் பருவத்துக்கு வந்தோடனே பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் இடையிலான முரண்பாடுகள். ஏன்னா பிள்ளை சொல்கிறத பெற்றோர் கேட்க மாட்டாங்க, பெற்றோர் சொல்கிறத பிள்ளை கேட்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அந்த டீனேஜினுடைய பிள்ளை தன்னுடைய சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கும், தன்னுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கும். அதுக்கும் பெற்றோருக்கும் இடையில் சில பெற்றோர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அந்த அடுத்த கட்டம் அந்த இடைநிலை பிரிவில் வந்து பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான தொடர்பு வந்து சற்று விரிவடைந்தால் அதனால் இதன் பின்னால் இந்த பரீட்சை இந்த புலமை பரீட்சைக்கு பின்னால் ஓடிய நிலை மாதிரி அந்த
இடைநிலை பிரிவுக்கு வந்து பிள்ளைக்கு பின்னால் வந்து பெற்றோர் ஓடுவது குறைவு. அதனால தான் அதுதான் முக்கியமான பரீட்சை. அது சாதாரண தர பரீட்சை. சாதாரண தர பரீட்சையினுடைய பிள்ளையினுடைய அத்திவாரம் விடப்படுகின்றது. அந்த பரீட்சைக்காக நாங்கள் முயற்சி செய்தால் பிள்ளை வந்து இன்றைக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி 9A சாதாரணமான விஷயம். இலகுவாக அந்த பிள்ளை அடைந்து கொண்டு போகும். பெற்றோருடைய பங்களிப்பு சரியாக இருக்க மாட்டோம். அந்த அதுக்கு பின்னால் பெற்றோர் விட்டு விடுவார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்குற வரைக்கும் அதிகமான பணத்தை பெற்றோர்கள் செலவழித்து கொண்டிருக்கிறார். அந்த சாதாரண இந்த புலமை பரீட்சைக்காக அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நிலையில் செலவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். பாடசாலைகளும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்றன. ஏன்னு சொன்னால் அந்த பெறுபேறு தன்னுடைய பாடசாலையினுடைய அங்கீகாரத்தை ஒரு பேரையும் போலையும் கொடுக்கும்னு நினைக்கிறார்கள். ஆனால் அது ஒரு பேரும் போலும் கொடுப்பதற்கு அல்ல. பரீட்சை மையம் கொண்டது பிள்ளையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வகையில் அந்த பரீட்சை அமைந்தால் பிரச்சனை இல்லை. அது பிள்ளையை அழுத்தி அதன் விளைவை வந்து எப்படி அடைய போகிறோம்ன்றது பெற்றோர்களுக்கும் சில பாடசாலைகளுக்கும் அது விளங்குது. நிச்சயமாக. அதுல முக்கியமாக பெறுபேறுகள்னு சொல்லக்கூடிய எல்லா விடயமே வந்து ஒரு மாணவனுடைய வாழ்க்கை இதை நோக்கி தான் இருக்கின்றதுக்கு ஒரு திட்டவட்டமான முடிவே கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை வந்து அவர்களுடைய திறமை சார்ந்து காணப்படுது. அதையும் தாண்டி பரீட்சைகள் என்பது வந்து அந்த மாணவனுக்கு எதெல்லாம் முடியும் எதெல்லாம் முடியாது என்றதை தீர்மானிக்கிறதுக்காகத்தான் பரீட்சைகள் வந்து இடம்பெறுது. அதையும் தாண்டி நீங்க சொன்னது போலதான் அந்த கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய இந்த புலமை பரிசில் பரீட்சை வந்து கிட்டத்தட்ட 5ஆம் தரத்துல தான் வந்து அந்த கிளாஸஸ் போகணும்னு பார்த்தா நிறைய பேர் வந்து 3ஆம் ஆண்டுலேயே அனுப்பிடுறாங்க. அந்த ப்ரெஷர் அந்த சின்ன பருவத்தில் எத்தனையோ விளையாடணும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், அதில் படிப்பும் ஒரு பங்காக இருக்கணும். அதை தாண்டி அந்த பருவத்தில் அனுபவிக்காத எல்லா விடயத்தையுமே வந்து பரீட்சைன்ற ஒரு விஷயத்தை வச்சு நிறைய விஷயங்கள் பெற்றோர்கள் வந்து செய்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவங்களுடைய அண்மையில் கூட பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. மாணவர்களுடைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் காரணமாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வழியும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. மெடிசின் வாங்கி கொடுத்து படிக்கிற அளவுக்கு இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. இதே போல தான் பல்வேறுபட்ட விஷயங்கள் மாற்றத்துக்கு உட்பட வேண்டும். அதையும் தாண்டி அது ஒரு முக்கியமான கல்வி அப்படின்னு வந்தா உயர்தரமும் சாதாரண தரமும். நீங்க சொன்னது போல சாதாரண தரம் என்பது ஒரு மாணவனுக்கான ஃபவுண்டேஷன் சொல்லலாம். அந்த ஃபவுண்டேஷன் ஃபில் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா நாங்க ஏலெவல் செல்லக்கூடியதா இருக்கும். அதே போல அந்த கஷ்டத்தை அந்த ஒரு உத்வேகத்தை வந்து நாங்க இங்க கொடுப்போமா இருந்தா நிச்சயமா அந்த 9A பெறுபேறுகள் அவங்களும் எடுக்கக்கூடியதா இருக்கும். 9A மட்டுமே கிடையாது, ஒரு பாஸ் பண்ற பெறுபேறுகள் எடுக்கக்கூடியதா இருக்கும். ஏலெவல் சித்தி அடைகிறதுக்கு ஒரு வழிமுறையை வந்து அந்த ஓலெவல் வழி கொடுக்கும் என்றது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதே போல இலங்கையோட பாடத்திட்டம் வந்து இப்பதான் வந்து அண்மையில மாற்றப்பட்டிருந்துச்சு. முக்கியமா இந்த பாடத்திட்டத்தினூடாக என்ன சொல்லப்படுது, முன்ன இருக்க சிலபஸை விட இப்ப இருக்க சிலபஸ் வந்து ரொம்ப குறைக்கப்பட்டிருக்கா, இல்லாட்டி இந்த குறைச்ச விஷயத்துல நிறைய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு? இல்லை, என்னென்னு சொன்னால் புதிய பாடத்திட்டம் எங்களுக்கு இது பல ஆய்வுகளை மையமாக கொண்டு தான் இந்த புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த புதிய பாடத்திட்டத்தின்படி இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பாடத்திட்டம் பிள்ளையினுடைய சுமையை குறைக்கிறது. அடுத்தது எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில், சர்வதேசத்துக்கு ஏற்ற வகையில் சவால்களை பிள்ளை முகம் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த கல்வியை அமைச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பல்வேறு திட்டங்கள் இது வந்து அமுல்படுத்தப்பட்டு இப்போ தான் அமுல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் வந்து தரம் 6க்கு வந்து எதிர்வரும் 2027 தான் ஆரம்பிக்குது. அதனால் இந்த கல்வி முறைமை திட்டமிடப்பட்டிருக்குது இந்த பிள்ளையினுடைய சுமையை குறைக்கிறதாக. அதை மாதிரி இந்த பரீட்சை இன்றைய நிலையில் நாங்கள் வந்து மாணவர்களுடைய பரீட்சை மைய கல்வியை தான் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். பிள்ளை வந்து பரீட்சையை டார்கெட் பண்ணி தான் படித்து கொண்டிருக்குது. அந்த பரீட்சை மையத்திலிருந்து நாங்கள் விடுபட வேணும். பரீட்சை என்றது ஒரு பிரிவாகத்தான் இருக்க வேணும். அதே மாதிரி பிள்ளையினுடைய மாணவர் மைய கல்வியை நாங்கள் வழங்க வேணும். மாணவர் மைய கல்வின்னு சொன்னால் பிள்ளையாக படிக்கக்கூடிய பிள்ளைக்கு நாங்கள் வந்து ஒரு ஆசிரியர் என்றவர் வந்து வழிகாட்டியாக தான் இருக்கோம். ஆசிரியர் கொண்டு வரதை வந்து பிள்ளைகிட்ட வந்து ஒப்படைக்கிற ஒரு ஒருத்தராக இருக்கக்கூடாது. ஆனால் வந்து பிள்ளையை கற்களின்பால் தூண்டி பிள்ளையை வழிகாட்டுறவராக ஆசிரியர் அமைய வேணும். அந்த இந்த புதிய கலைத்திட்டத்தில் வந்து அந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது. அது வந்து பல்வேறு வகையான மாற்றங்களோடு தான் இந்த கல்வி அமுல்படுத்தப்படுது. புதிய சீர்திருத்தம் இது வந்து வெற்றி அடைய வேணும். நாங்கள் வந்து எங்களை பிரார்த்திப்போம். என்னென்னு சொன்னால் இப்போ தான் எங்களுக்கு புதிய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்த, ஆனால் திட்டம் நல்ல திட்டம், நல்ல எங்களுடைய மாணவர்களுக்கு எதிர்காலத்துக்கு இலக்கு வைக்கக்கூடிய வகையில் எதிர்காலத்தில் வந்து எங்களுடைய மாணவர்கள் ஒரு மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு கற்றலின் பால் ஈடுபடக்கூடிய வகையில் இந்த கல்வி அமையம் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பரீட்சையிலிருந்து மாணவர்களை விடுவிக்க வேணும். பரீட்சை என்றது இப்போ நாங்கள் பரீட்சை குறிப்பிட்ட அளவு புள்ளிகளை வழங்கக்கூடியதாகத்தான் அமைய வேணும். அதே மாதிரி பல விடயங்கள் இருக்குது. மாணவனுடைய செயற்பாடுகள் நாங்கள் வந்து கல்வியில் கற்றலுக்கும்
இணைப்பாட விதான செயற்பாடுக்கு சம அளவான பங்களிப்பு நாங்கள் வழங்க வேணும். என்ற 2 பிள்ளைகளிடத்தில் வந்து கற்றலின்பால் முன்னேறக்கூடிய பிள்ளை இருக்குது, இணைப்பாட விதான செயற்பாட்டின்பால் முன்னேறக்கூடிய பிள்ளையும் இருக்குது. கற்றல்ன்றது ஒரு பகுதி அவருக்கு, அதே மாதிரி இணைப்பாட விதான செயற்பாடு ஒரு பகுதியாக இருக்கும். இதனால் 2ம் வந்து சம அளவில் வழங்கப்பட வேணும். சம அளவில் வழங்குவதாக இருந்தால் எங்களுடைய புள்ளித்திட்டம் வந்து கற்றலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு புள்ளியும் பரீட்சைக்கு, அதே மாதிரி அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கிறது, செயற்பாடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு புள்ளி வழங்க வேணும். அடுத்தது ஒப்படைகள் இருக்குது, மாணவனுடைய வரவு இருக்குது, அதே மாதிரி அவர்களுடைய செயற்பாடுகள், அந்த நடத்தை சம்பந்தமாக குறிப்பிட்ட புள்ளிகள், இதையெல்லாம் வந்து உள்வாங்கித்தான் இந்த புள்ளித்திட்டத்தை நாங்கள் வடிவமைக்க வேணும். அதே போல ஒரு முக்கியமான கேள்வி, நிச்சயமாக மாணவர்களுக்கு இதன் மூலமாக ஒரு விளக்கம் கிடைக்கப்பெறும் என்று நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி இந்த ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடியது, இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்னது போலே தான் ஓலவர், அதாவது சாதாரண தரத்தில் வந்து ஒரு நல்ல சித்தி இல்லை அப்படி இல்லை, நல்ல சித்தி இருக்கிறவங்களும் வந்து இன்றைய காலகட்டங்களில் ஃபவுண்டேஷன் செய்கிறாங்க. ஏன்னா உயர்தரம் என்றது 2 வருட காலம். ஆனால் இந்த 2 வருட காலத்தை வேஸ்ட் பண்ணணுமா? அதையும் தாண்டி ஓலவில் முடிச்ச பிறகு நம்ம கோர்சஸ் போயிட்டு படிச்சுக்கலாம். ஒன்று வந்து பட்டதாரி ஆகணும், எல்லாருடைய கனவு வந்து பட்டதாரி ஆகணும், ஒரு டிகிரி ஆச்சு வேணும் அப்படின்றத எல்லாருடைய கனவா இருக்கு. இந்த டிகிரி எடுக்கிறதுக்காக, ஒரு பட்டதாரி ஆகிறதுக்காக இந்த ஃபவுண்டேஷன் என்ற துறைக்குள்ள போறாங்க. அந்த ஃபவுண்டேஷன் என்ற துறையில ஒரு நிறுவனங்கள்ல 9 மாத கால வரையில கொடுக்குறாங்க, 10 மாத கால வரையில கொடுக்குறாங்க, 1 வருட கால வரையிலையும் கொடுக்குறாங்க. அது ஒவ்வொரு இடங்களை பொறுத்து வழங்கப்படுது. அதையும் தாண்டி இந்த மாணவர்களுக்குள்ள அந்த ஒரு விஷயம், அந்த பக்குவம், அதையும் தாண்டி நம்ம ஓலெவல்ல நம்ம ஃபெயில் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃபவுண்டேஷன் செஞ்சு டிகிரி பண்ணிக்கலாம், ஒரு வழி இருக்குது. அதையும் தாண்டி நம்ம 9 எடுத்தாலும் ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி போகலாம், ஜெட் ஸ்கோரை வச்சுட்டு போகலாம், நம்ம நல்லா படிச்சா அப்படின்ற ஒரு மனநிலைப்பாடும் ஒரு சில மாணவர்கள் இருக்கு. இந்த ஃபவுண்டேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சரியா தவறா? இப்போ இந்த ஃபவுண்டேஷன் என்றது அறிமுகப்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் வந்து இப்போ மாணவர்கள் சாதாரண தர பரீட்சையில் வந்து சில குறைவான சித்திகளை பெறுவார்கள். அவர்களுக்கு உயர்தர பரீட்சையில் உயர்தரம் வந்து கற்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அதனால் அவர்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த ஃபவுண்டேஷனு கூட அவங்களுடைய கற்கையை வந்து முன்னெடுக்கலாம். அவங்களுக்கு அது சாத்தியம். இந்த சாதாரண தரத்தில் குறைவான சித்திகளை பெற்றவர்களுக்கு இப்போ போதுமான அளவு சித்தி, உயர்தரம் கற்கிறதுக்கு போதுமான அளவு சித்திகளை பெற்ற மாணவர்கள் இந்த ஃபவுண்டேஷனுக்கு கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னு சொன்னால் உயர்தரத்தில் வந்து அவங்களுக்கு பல்வேறு வகையான பாடப்பிரிவுகள் இருக்குது. அவர் அந்த மாணவர்கள் வந்து உரிய முறையில் உயர்தரத்தை கற்றால் அதன் மூலமாகத்தான் அவங்க டைரெக்டாக வந்து ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வந்து தன்னுடைய டிகிரியை வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபவுண்டேஷனுக்கு கூட போகும்போது NVQ லெவல் இதுவும் வந்து அங்கீகரிக்கப்பட்டது தான். ஆனால் வந்து இது யார் யாருக்கு எது உரியதோ அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். எனக்கிட்ட தகுதியான அளவான கல்வியும் திறமையான சித்தி இருக்கும்போது நான் அந்த துறைக்கு அது நான் இந்த துறையின் மூலம் என்னுடைய இலகு அடைஞ்சு கொள்ளலாம் இல்லையா? என்னென்னு சொன்னால் அதுக்குரிய வசதியை உயர்தரம் பெற்றுக் கொடுக்கும். உயர்தரத்தில் திறமையான உரிய பாடங்களை தெரிவு செய்யலாம். தெரிவு செய்வதன் மூலம் இதை விட இன்னும் ஒரு உச்சத்து நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு வரும். அதே மாதிரி எதிர்காலம் வந்து நாங்கள் வந்து உரிய முறையில் போகணும். எதிர்காலத்தில் வந்து சாதாரணமாக நாங்கள் ஒரு மாஸ்டர்ஸ் செய்கிறதுக்கோ PhD செய்கிறதுக்கோ சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த நாங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தால் தான் அந்த துறைகளுக்கு எங்களை தெரிவு செய்வார்கள். இப்போ நாங்கள் இலங்கையில் வந்து ஒரு PhD செய்கிறதாக இருந்தாலும் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அப்ளை பண்ணோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட என்ன இந்த PhD-ஆல் உங்களுக்கு என்ன நன்மைன்றதெல்லாம் ஆய்வு செய்வாங்க. அதனால் அதை என்னென்னு சொன்னால் அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் PhD கற்கிறதுக்குரிய வாய்ப்பு இலங்கையில் இல்லை. ஏன்னா இலங்கையில் வந்து அதுக்குரிய ஒரு துறையில் வந்து டாக்டருக்கு முடித்தாக்கள் தான் அதை கற்பிக்க வேணும். அப்போ டாக்டருக்கு முடித்தாக்கள் குறைவாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த PhD செய்பவரை வந்து கைட் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட அளவான மாணவர்களை தான் அவங்க வாங்குவாங்க. சில யூனிவர்சிட்டியின் அளவு அதுக்கேற்ற வகையில் நாங்கள் வந்து உரிய இப்போ A-லெவலில் செஞ்சு A-லெவலின் மூலம் ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நாங்கள் எங்களுக்கு கிரேட் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் அடிச்சு செகண்ட் கிளாஸ் செகண்ட் லோவர் செகண்ட் அப்பரண்ட் இருக்குது. அதனால் அந்த நிலைகளை நாங்கள் அடையும் போது இலகுவாக நாங்கள் ஒரு மாஸ்டர்ஸ் போகலாம். ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கிற ஒரு மாணவன் வந்து டைரெக்டாக PhD செய்யலாம். ஸ்பெஷலில் ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தால் டைரெக்டாக PhD செய்யலாம். அவ்வாறான வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இலகுவாகத்தான் போகலாம். இதன் மூலம் போகலாம் இலகுவாக. அந்த நேரத்தில் ஓலவல்ல தவற விட்ட மாணவர்களுக்காக இந்த ஃபவுண்டேஷன் படி ஓகே, அதான் கற்று சரியான முறையில் நான் நிறைய மாணவர்களை பார்க்குறேன். அவர்கள் வந்து 2 வருஷமே வேஸ்ட் பண்ணணுமா இந்த ஃபவுண்டேஷனில் போய் நான் செஞ்சு அது ஒரு ஸ்கில், உங்களுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும். ஸ்கில் ரீதியாக நீங்கள் வந்து செய்யலாம். ஆனால் இதை நீங்கள் உரிய முறையில் எதை கட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அது ஆமா, அந்த ஒரு
அந்த ஒரு தேர்வு அந்த ஒரு விஷயம் வந்து நிச்சயம் மாணவர்கள் அவர்கள் வந்து புரிஞ்சு கொள்ளணும் என்று தான் நான் நினைக்கிறேன். முக்கியமாக இந்த ஃபவுண்டேஷன் என்பது எதற்கு, அதையும் தாண்டி நல்ல ஒரு சித்தி இருக்கும் பொழுது நாம ஏன் வந்து ஃபவுண்டேஷன் செஞ்சு தான் ஒரு டிகிரி எடுத்துக்கொள்ளணுமா என்றதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா வந்து இது மாதிரி ஒரு வேலைகளில் இந்த மாதிரி ஒரு வழிமுறைகளில் போயிட்டு ஒரு டிகிரியை பெற்றுக்கொள்ளணும்ன்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கான ஒரு இலவச கல்வி வழங்கப்படும் இடத்துல நிச்சயமா நாங்கள் போயிட்டு அதை எடுத்து படிச்சு நாங்கள் போக மாதிரி தான் நிச்சயமா வந்து எந்த துறையில போனாலுமே வந்து உங்களுக்கான வெற்றி என்பது காணப்படும். அதே போல முக்கியமாக இப்ப நான் சொன்னது வந்து அடுத்த மாதம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய இந்த புலமை பரீட்சையும் உயர்தர பரீட்சையும் நடைபெற இருக்குது. முக்கியமாக இப்ப பார்த்தோமா இருந்தா இலங்கையிலும் ஒரு சட்டம் இருக்குது. அந்த எக்ஸாம் நடக்கிற கால வரைக்கும் ஒரு முதல் 2 கிழமை வந்து எந்த கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிடுவாங்க கவர்மெண்ட் ரீதியாவே. இது வந்து ஒரு நல்ல ஒரு விடயம். ஏனென்றால் வந்து அவங்க அந்த டைம்ல செமினார் போகும் பொழுதும் சரி, பல்வேறுபட்ட பேப்பர் கிளாஸ் போகும் பொழுது அங்க என்ன விடயம் சொல்றாங்க, அந்த கன்ஃபியூஷன் என்றது வந்து மாணவர்களுக்கு இருக்கும். முக்கியமா வந்து உயர்தரம் படிக்கிறவங்களுக்கு முக்கியமா அந்த விஞ்ஞானத்துறையா இருக்கட்டும், மேக்ஸ் துறையா இருக்கட்டும், காமர்ஸ், டெக்னாலஜி இது போன்ற துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து சிலபஸ் என்பது வந்து கூட அந்த சிலபஸ் பாடத்திட்டத்துக்கு கவர் பண்ணியும் தாண்டி அந்த பேப்பர் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டுமே வந்து ஒரு நல்ல முறையில் வந்து நம்ம எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த இலங்கை ரீதியாகவும் ஒரு நல்ல விடயத்தை செய்திருந்தாலும் நிறைய பேர் வந்து கிளாஸஸ் செய்கிறாங்க, தெரியாம கிளாஸஸ் செய்கிறாங்க. அதையும் தாண்டி மாணவர்களை வந்து அந்த ஒரு காலம் வர அந்த 2 கிழமைகளுக்குள்ள அந்த எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போக முன்னுக்கு இருக்க அந்த 2 கிழமைகள்ல என்னென்ன மாதிரி விடயங்களை செய்யணும், எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றது நீங்க சொல்றீங்க. இப்போ இலங்கையில் மட்டுமில்லை, இது வந்து உலகளாவிய ரீதியில் பிள்ளையினுடைய உளவியல் ரீதியான சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு பிள்ளை வந்து ஒரு பரீட்சைக்கு தயாராகிறது வந்து தயாராகும் போது அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடைவெளி வேணும். அந்த பரீட்சையில் அவன் கற்ற விடயங்களை மீட்டி பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட தினத்துக்கு பின்னால் வந்து விசேட வகுப்புகளுக்கு செல்ல முடியாது, விசேட வகுப்புகள் வைக்க முடியாதுன்னு சொல்லி அரசாங்கம் அறிவித்த பிறகுதான் சில ரகசியமாக வகுப்புகள் நடத்துறது, ரகசியமாக பிள்ளைய கொண்டு நாளைக்கு எக்ஸாம்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் படிக்க விடுறது. ஆனால் அன்பார்ந்த பெற்றோர்களை நீங்கள் எல்லாரும் நினச்சி கொள்ளுங்க, பிள்ளையினுடைய எதிர்காலம் பிள்ளை வந்து அவன் இது வந்து மூளையில் இருந்து தான் இது கையணும். அவன் கற்ற விடயம் அவனுடைய சிந்தனையிலிருந்து தான் முதிக்க வேணும். நாங்கள் இது வந்து ஒரு இந்த செயற்கை ரீதியாக நாங்கள் வழங்குற விடயம் அல்ல. பிள்ளையினுடைய மனதில் அவன் கற்ற விடயம், மனதில் விரும்பி கற்ற விடயத்தை அவன் அந்த பரீட்சையில் ஒப்புவிக்க போகிறான். அப்போ அதுக்குரிய நேரம் வரணும். அந்த மூளை வந்து ரெஸ்ட் அறிக்கணும். இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணி பண்ணுறோம் என்ற இது வந்து எங்களுக்கு சாத்தியம். நாங்கள் வெளியில் இருக்க போகிறோம். பரீட்சைக்கு கொடுக்க போகிறது பிள்ளை. அந்த பிள்ளைக்குரிய நேரத்தையும் காலத்தையும் சரியாக ஒதுக்க வேணும். அவன் விரும்பி சில விஷயங்களை செஞ்சு பார்ப்பான். அந்த நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுவான். அது அவனால் முடியும். அவனுக்கு தேவையான டைமில் ஒரு ஓய்வு எடுக்க வேணும். மூளை சரியான முறையில் சிந்திக்கக்கூடிய தகுதியோடு இருக்க வேணும். அதை விட்டுட்டு நாங்கள் இன்னும் புதிய இதை கொடுக்குறோம்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கொடுத்து கொண்டிருக்கும் போது புள்ள வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். பரீட்சைக்கு நெருங்க நேரத்தில் புள்ள வந்து இதுவான்னு சொல்லி ஒரு குழப்ப நிலையை கொண்டு வரும். அதனால் பிள்ளை வந்து நாளாந்தம் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு நான் ஒரு பெற்றோருக்கு நான் சொல்கிற விதயம், பிள்ளை வந்து பாடசாலையிலிருந்து வருதுன்னு சொன்னால் அன்றைய நாள் என்ன படித்தான்னு ஒரு சில பிள்ளைகள் நாங்கள் வந்து தானாக விரும்பி படிக்கும். தானாக விரும்பி அன்றைக்கு படித்தா திரும்ப படித்து கொள்ளும், அது மனதில் இருந்து கொள்ளும். சிலருக்கு வந்து பிள்ளைகள் வந்து சில இந்த எங்களுடைய பங்களிப்பு, எங்களுடைய உந்துதல்கள் தேவைப்படும். பெற்றோர்களுடைய உந்துதல், ஆசிரியர்கள் உந்துதல்கள் தேவைப்படும். அந்த எப்படியான பிள்ளைகள் இருந்தால் நாங்கள் வந்து சொல்லிடுவோம், பிள்ளை மகன் படிங்கன்னு சொல்லி படிங்கன்னு சொல்கிறத விட படிப்போம் வாங்கன்னு சொல்லணும் பிள்ளைகிட்ட. இப்போதைய நிலையில் அந்த காலத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் படின்னு சொல்லியெல்லாம் பேச முடியாது. ஏன்னா பிள்ளை வந்து இன்றைக்கி நிறைய விடயங்களோட நிறைய உலகத்தையே கைக்குள்ளே கொண்டு தொலைபேசி மூலமோ எல்லாம் வந்து இன்றைக்கி அந்த காலத்தை விட இன்றைக்கு அதிகமான தேடல்களோட பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்குது. அதனால் அன்பாக அந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளிடத்தில் வந்து பாமகன் படிப்போம்னு சொல்லி பாமகள்னு சொல்லி அன்பாக அழைத்து இருந்து நாங்கள் உங்களுக்கு படிக்க இயலாதா என்று சொல்லிலாம் நாங்கள் தேவையில்லை. ஒரு பேப்பரையோ இதை ஒன்று எடுத்துக்கொண்டு ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் படம் பார்த்தாலும் பரவாயில்ல. ஆனால் பிள்ளையினுடைய மனதில் அது விளங்கும் வந்து நாங்கள் அம்மா அப்பா அக்கறையோடு படிக்கிறாங்க, ஏதோ ஒன்று படிக்கிறாங்க என்று சொன்னால் பிள்ளை வந்து தாராக படிச்சுக்கொள்ளும். இது வந்து தொடர்ச்சியாக நடந்து வந்தால் இப்போ உயர்தரத்துக்கு செல்லும் போதும் சரி, சாதாரண தரத்துக்கும் எந்த நிலையிலையும் சரி, பிள்ளை வந்து விளங்கி கொள்ளும். ஏதோ படிக்கணுன்ற ஊக்கம் வரும். நாங்கள் வந்து இன்றைக்கு உளவியல் ரீதியாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஃபோனை வச்சு கொண்டு இருந்தால் பிள்ளை ஃபோனை தான் தேடும். நாங்கள் ஒரு புத்தகத்தை வச்சு தேடி ஏதோ ஒரு விஷயத்தை தேடி கொண்டு இருந்தோம்னு சொன்னால் பிள்ளை புத்தகம் தேடும். அது பிள்ளை
நாங்கள் ஒரு பிள்ளைய வந்து நாங்கள் ஒரு வளர்ந்த ஒரு மனிதர் அல்ல, அது பிள்ளையாக பார்க்க வேணும் எல்லோரும். அதுக்குரிய வழிகாட்டுதல் நாங்கள் செய்ய வேண்டாம். தவறை எங்கள் மீது வைத்துக்கொண்டு பிள்ளையை நாங்கள் செய்யக்கூடாது. அவ்வாறு செஞ்சு வரும்போது, அவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும்போது பிள்ளையினுடைய கற்றல் பாங்கு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கற்கின்ற விடயங்கள் மனதில் பதிந்திருக்கும். அதனால் பிள்ளை அந்த பரீட்சைக்குடைய வழங்கப்படுற நாட்கள் பிள்ளையினுடைய மீட்டலுக்காக தான் இருக்கும். பிள்ளை தானாக மீட்டுக்கொள்ளும். அந்த பரீட்சையை தானாக ஒரு பதட்டம் இல்லாமல் எதிர்கொள்ளும். கற்ற பிள்ளை பதட்டம் இல்லாமல் பரீட்சையை எதிர்கொள்ளும். கற்கிறதுக்கு அந்த இங்கேயும் இல்லைன்ற நிலையில் இருக்கிற பிள்ளை வந்து பதட்டமாக காணப்படும். அந்த பிள்ளையினுடைய பதகளிப்பு நிலையை கூட நாங்கள் மாற்ற வேணும். உன்னால் முடியும் என்று சொல்லி பிள்ளையை ஊக்குவிக்க வேணும். பரீட்சைக்கு அந்த உரிய நாட்களில் பிள்ளைக்கு சரியான உணவுகளை வழங்க வேணும். ஒவ்வொரு நாளும் தான் சரியான உணவுகள் வழங்க வேணும். தண்ணீர் சுத்தமான தண்ணீர் கொடுக்க வேணும். பிள்ளை சரியான முறையில் உறங்க வேணும். நித்திரையில் இப்போ நாங்கள் அந்த பரீட்சை முடிந்த பிறகு சில பிள்ளைகளை அனுபவிப்பாங்க. என்னென்னு சொன்னால், அந்த பரீட்சைக்காகவே படித்த ஒரு பிள்ளை பரீட்சை முடிந்த பிறகு இரவுல துடித்து எழும்பக்கூடிய வாய்ப்பு, இன்னும் படிக்கிறோன்ற உணர்வு இன்னும் ஏதோ அந்த மூளையில் பதிஞ்சிடும் பிள்ளைகிட்ட. அவ்வாறு இல்லாமல் பரீட்சையை ஒரு சாதாரணமாக பரீட்சையாக முகம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு பாடசாலை மட்ட பரீட்சை மாதிரி அந்த சர்வதேச பரீட்சை, இந்த தேசிய பரீட்சையை பிள்ளை எதிர்கொள்ள வேணும். அவ்வாறான ஒரு மனநிலையை உருவாக்கினால் பிள்ளையினுடைய எதிர்காலம் அழகாக அந்த பரீட்சை எழுதும் பிள்ளை. அது ஒற்று பரீட்சை. அது மாதிரி இந்த பரீட்சையில் வந்து பிள்ளை சித்தி அடையலைன்னு சொன்னால் இந்த தவறான முடிவு எடுக்கிறது. இன்றைக்கு என்ன நடக்குது? இந்த பிள்ளைகளுடைய தவறான முடிவுக்கு காரணம் வந்து அன்பார்ந்த பெற்றோர்கள் தான், அன்பார்ந்த ஆசிரியர்கள் தான். பிள்ளைகிட்ட வீட்டில் மனதில் ஊட்டி நீ இதை படித்தா தான் இதை வருவா, இதை படிக்கும், இது இந்த மார்க்ஸ் எடுத்தால் தான் நீ இதை அடையலாம். ஒரு நாளும் இல்லை. பிள்ளையினுடைய எதிர்காலம் பிள்ளைகிட்ட தான் இருக்குது. ஒரு நாளும் இந்த பரீட்சையில் இல்லை. பரீட்சை வந்து ஒரு கருவி மாத்திரம்தான். பிள்ளை அதை எதிர்கொள்ளும். இது இல்லையா இன்னும் ஒரு பரீட்சை பிள்ளை எழுதும். பிள்ளையினுடைய வாழ்க்கை இந்த துறை இல்லையா இன்னொரு துறை இருக்கும். நாங்கள் வந்து பிள்ளையை வந்து தவறான முடிவு எடுக்கிறதுக்காக அழுத்தி வைக்கும் போது பிள்ளையால் ஒரு குறைவான ஒரு பெருவேற்ற பெற்ற குறைவானன்னு சொல்ல வேணாம். நாங்கள் வந்து 3A எடுத்தாலும் 3A எடுத்த பிள்ளையும் வந்து அது போதாதுன்னு தான் நினைக்கும். ஏன்னு சொன்னால் அந்த மனதில் ஊட்டப்பட்டுச்சு. சில பிள்ளைகள் 2A B அப்படி என்று எடுத்து வைக்கும். அதுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு போதாமல் இருக்கும். அப்படி என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த ஊட்டின மனதில் அந்த ஒரு அழுத்தம். ஏன்னா 3A நோ, இது ஒரு 3Aன்றதுங்களுக்கு ஒரு டார்கெட்டே இருக்கக்கூடாது. பிள்ளை வந்து தன்னுடைய இலக்கை அடைஞ்சு கொள்றதுக்கு அவன் திட்டமிடுவான். நாங்கள் வழியை காட்டுவோம், சரியான முறையை. வழியில் வந்து அந்த பிள்ளை செல்றதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து வழங்குவோம். அந்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த விஷயத்தில் வந்து செஞ்சால் பிள்ளையினுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். அது வந்து சின்ன பிள்ளை தான். நான் இந்த வரைக்கும் நான் சொல்கிறது, பிள்ளை வந்து நாங்கள் 18 வயதாகும் ஆனாலும் சரி, பிள்ளையினுடைய தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய வயது வந்து அது ஒரு நாள் அனுபவம் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கும். நாங்களும் எங்களுடைய அனுபவ ரீதியாக நாங்கள் சொல்கிறோம், கல்வி ஒரு பங்களிப்பை வழங்கும். ஆனால் அனுபவம் அதை விட அதிகமான பங்களிப்பை வழங்கும். அப்போ பிள்ளைக்கு நாங்கள் சரியான ஒரு வழிகாட்டுதல், சரியான ஒரு பாதுகாப்பாக நாங்கள் பெற்றோர்கள் வந்து எந்த பிள்ளைக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்ற உணர்வை ஏற்படுத்தணும். எது நடந்தாலும் நான் இருப்பேன் உன்னோட, நீ அதை பற்றி கவலைப்படாத மகன், எக்ஸாமு நீ படி மகன், வாங்க படிப்போம் சொல்லி வழி காட்டுங்க. ஆனால் அதை இந்த பரீட்சையில் சித்தியடையாவிட்ட நீ வந்துட. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஓடர் போட வேணாம், ஒரு சாய்ஸ் கொடுங்க பிள்ளைக்கு சாய்ஸை ஒன்று கொடுங்க. இது செஞ்சாம்மா ஓகே, இது இல்லாட்டி இன்னொரு இது செய்வோம், சாய்ஸை கொடுங்க. பிள்ளை வந்து அவன் பெஸ்ட்டை தீர்மானிப்பான். அந்த வழியை நாங்கள் முன்னெடுக்க வேணும். இந்த பரீட்சைக்கு முந்தைய நாட்களில் வந்து இப்போ ரகசிய கிளாஸ் நடத்துகிறோம்னு சொல்லியோ ரகசியமாக பிள்ளையை கற்பிக்கிறோம்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து பிள்ளையினுடைய மனதை குழப்பக்கூடிய செயற்பாடுகளில் தயவு செஞ்சு ஈடுபட வேணாம். அதே மாதிரி சில ஆசிரியர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து விசேட வகுப்புகள் நடத்தினா அதிகமாக பணம் கிடைக்கும். அதனால் அவங்கள வந்து உள்வாங்கி இந்த செயற்பாடுகளை ஈடுபடுறதை குறைச்சி கொள்ளுங்க. இதெல்லாம் உங்களோட பிள்ளைக்கு தான் அது பாதிப்பாக அமையும். கட்டாயமாக. அதே போல் ஒரு மாணவனுக்கு
கல்வி தேர்ச்சி என்பது நிச்சயமாக முக்கியம். அந்த கல்வி தேர்ச்சி என்பது பாடசாலை ரீதியாக வழங்கப்படுது. அதையும் தாண்டி சமூக ரீதியான தேர்ச்சி என்பது பல்கலைக்கழகங்களை வழங்கப்படுது. அந்த தேர்ச்சி இருந்தா போதும், நாளைக்கு இந்த சமூகத்துக்கு வரும் பொழுது அவங்களுக்கான ஒரு வழிபாதையை வந்து உருவாக்கி கொடுக்கிற தன்மை வந்து நிச்சயமாக பெற்றோர் அவர்களுக்கு இருக்க வேண்டும். நீங்க சொன்னது போலதான் அந்த சாய்ஸ் என்பது இருந்தாலே நிச்சயமா வழங்கப்பட்டாலே போதும். நிச்சயமாக அவங்க எந்த துறையில இருக்கணும், திறமையை வச்சு போலாமா, கல்வியை வச்சு போலாமான்றதை அவங்களே தீர்மானிச்சு கொள்வாங்க. அடுத்த ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தோமா இருந்தா, இன்றைய காலகட்டங்கள்ல வந்து நீங்க முதல்ல சொன்னது போல பெற்றோர்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும், ஆசிரியர்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். அதையும் தாண்டி இன்னைக்கு பேரண்ட்ஸோட ஒரு மைண்ட் செட், பெற்றோர்களோட மைண்ட் செட் என்னன்னு பார்த்தோமா இருந்தா, பிள்ளை வந்து வீட்டுல இருக்கிறத விட கிளாஸ் போகணும், இன்ஸ்டியூட் போகணும், பேப்பர் கிளாஸ் போகணும், செமினார்ஸ் போகணும், அப்பதான் இந்த பிள்ளை படிச்சிருக்குன்றது ஒரு கன்ஃபர்மேஷன்ல இருப்பாங்க. நிச்சயமாக இதை பத்தி பார்ப்போமா இருந்து, ஒரு பாடசாலையில வந்து காலையில 8 மணில இருந்து 1:30 வரைக்கும் இல்லாட்டி 2 மணி வரைக்கும் வந்து பாடசாலை நடைபெறும். அந்த பாடசாலை முடிச்ச பிறகு அந்த மாணவன் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு பசியோட வருவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸோட வருவாங்க. சில ஸ்கூல்ல சில பிரச்சனை வந்திருக்கும், விவாதங்கள், சண்டைகள் வந்திருக்கும், சில சந்தோஷமான விஷயங்களும் இருக்கும். அதையும் தாண்டி அங்க ஒரு கல்வி தேவை பூர்த்தி செய்த பிறகு அந்த மாணவனுக்கான ரெஸ்ட் என்பது அங்க கிடையாது. வீட்டுல வந்த பிறகு நீ ரெடியாக கிளாஸ் போகணும், டைம் ஆச்சு, செமினார் இருக்கு, பேப்பர் கிளாஸ் இருக்கு, இப்படி ப்ரெஷர் பண்றாங்க. பெற்றோருடைய மனப்பாங்கு இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு பேசப்படுதுன்னு பார்த்தோமா இருந்தா, பிள்ளை வந்து கிளாஸஸ் போனாதான் படிக்குது, வீட்டுல இருந்தா பிள்ளை படிக்குது இல்லை. அதையும் தாண்டி செமினார்ஸ் போனா தான் வந்து பிள்ளைக்கான தேர்ச்சி வந்து ஒரு பூரணமா கிடைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பெற்றோர்களுடைய மனநிலையில நாங்க ஒரு விடுமுறை நாட்கள்ல வந்து பாடசாலை விடுமுறை நாட்கள்ல பெற்றோர மனநிலையை பிள்ளைகளோட உணரலாம். பார்த்தோம்னு சொன்னா, ஸ்கூல் லீவு விட்டுடுச்சா, இனி எப்படினாலும் இந்த பிள்ளைய மேய்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு நிலையில் வந்து இருந்து கொள்வாங்க சில பெற்றோர்கள். சில பெற்றோர் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போனால் தான் அவங்களுக்கு நிம்மதி, பிள்ளை ஸ்கூலில் இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது, வருதுன்னு சொல்லி நான் இது வாங்க. அதே மாதிரி பிள்ளை பாடசாலையிலேருந்து வந்த உடனே கிளாஸ், இந்த வந்து பிள்ளையினுடைய ரெஸ்ட்டோ பிள்ளையினுடைய உளவியலையோ பார்க்குறது இல்லை. இப்போ வந்து நாங்கள் ஒரு சிலபஸை நாங்கள் ஒரு கல்வி திட்டத்தை வழங்குகிறோம்னு சொன்னால், அந்த கல்வி திட்டத்தை வடிவமைத்து பாடசாலையில் வழங்கக்கூடிய வகையில் தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுக்குரிய வகையில் தான் 8 பாட வேலைகள் பாடசாலை ஒவ்வொரு பாடசாலையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் அதுக்குரிய ஆசிரியர்கள் கற்பிக்கிறார்கள், உரிய முறையில் கற்பித்தல் நடக்குது. சில பாடசாலைகளில் சில ஆசிரியர் பற்றாக்குறைகள் இருக்கலாம். அப்படியான நிலைகள்லையும் வந்து அதுக்குரிய பாடசாலைகள் சில ஏற்பாடுகளை செய்யும். பெற்றோர்கள் வந்து என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த மேலதிக வகுப்புக்கு செல்றதால தான் பிள்ளை கற்குது. மேலதிக வகுப்புக்கோ அது எவ்வளவு செலவழிச்சாலும் பரவாயில்ல, பிள்ளை போகட்டும். பிள்ளை போகணும். அந்த பிள்ளையினுடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளை வந்து பாடசாலையில் ஒரு 8 பாட வேலை தொடர்ச்சியாக படிக்குது. ஒரு 8 பாட வேலை 8 ஆசிரியர்கிட்ட படிச்சுட்டு வருது. வர நேரம் பிள்ளை வந்து வீட்டில் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையில் அதற்குரிய ஒரு சூழல் அமைச்சு அதற்குரிய கற்றல் வாய்ப்புகளை நாங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் பிள்ளை தானாக படிச்சு கொள்ளும். இது வந்து நாங்கள் பிள்ளை வந்துடுச்சுன்னா இன்னொரு கிளாஸுக்கு அனுப்புறதால பிள்ளையினுடைய மனநிலை இன்னும் ஒரு அழுத்தத்துக்கு தான் உள்ளாகப்படும். அங்கே போய் இன்னொரு விடயத்தை கற்கலாம், பிரச்சனை இல்லை. கல்வி வந்து கற்க குறைஞ்சி போகிறல்ல. ஆனால் நாங்கள் வந்து பிள்ளையினுடைய நிலையையும் கொஞ்சம் உணரணும் இல்லையா? பிள்ளை வந்து சின்ன பிள்ளைய அதுக்குரிய அளவில் தான் பிள்ளை கற்றலை வழங்கணும். அந்த நிலையில் வந்து நாங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து, பெற்றோர்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து பிள்ளையினுடைய எதிர்காலம், பிள்ளையினுடைய மனநிலையை அவன் விளையாடுறதுக்கு, அந்த பிள்ளை விளையாடுற வயசில் விளையாடாட்டி எப்போ விளையாடுறது? அதனால் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காட்டி இந்த பாடசாலையிலையும் வாய்ப்பு இல்லை, சில நேரம் வந்து வீட்டிலையும் வாய்ப்பு இல்லை. இந்த நிலையான பிள்ளை வந்து என்ன செய்யணும், அன்றைக்கு பாடசாலைக்கு போன உடனே ஒன்றே யோசிக்கும், இன்றைக்கு எந்த டீச்சர் ஸ்கூலுக்கு வரல, அதுதான் முதல் தேடுவான். ஏன்னு சொன்னால் அவனுக்கு விளையாடக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும். அந்த நிலையை வந்து நாங்கள் உருவாக்கக்கூடாது. பிள்ளைக்கு ஒரு இணைப்பாதை விடணும். பாடசாலையில் 8 பாடம் படிக்கணும், அதில் ஒரு பாட வேலை வந்து பிடி பாட வேலையாக இருக்கலாம். பிள்ளை விளையாடுறதுக்குரிய வாய்ப்பை வழங்கினா அவன் சந்தோஷமாக விளையாடுவான். அவனோட கற்றலும் அவன் விருப்பப்பட்ட வழியில் கற்றலும் நடக்கும். இதெல்லாம் நம்ம படின்னு சொல்லி நாங்கள் ப்ராய்லர் சிக்கனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கிற மாதிரி தான் இப்போ கற்றல் நடந்து கொண்டிருக்குது. பிள்ளையினுடைய எதிர்காலம் வந்து இங்கே தீர்மானிக்கப்படுவதில்லை, பிள்ளையினுடைய மனநிலை கவனிக்கப்படுவதில்லை. அந்த நிலையிலிருந்து சற்று நாங்கள் மாற வேணும். எங்களுக்கு வேலைப்பழு தான், பெற்றோர்களுக்கு வேலைப்பழு, ஆசிரியர்களுக்கு வேலைப்பழு இருந்தாலும் அதுக்காக நாங்கள் பிள்ளையை ஒதுக்க இயலாது தானே. எங்களுடைய பிள்ளை இது எங்களுடைய பிள்ளை, இதற்கு உரிய வழியை காட்ட வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நாங்கள் வேலைப்பழு ஓடி உழைக்கிறோம்ன்றதுக்காக பிள்ளையினுக்கு வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் அமைஞ்சிடக்கூடாது, பெற்றோராக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் சரி.
நிச்சயமாக. அதே போல முக்கியமாக அந்த பேரண்ட்ஸ்க்காக வந்து பிள்ளைகள் படிக்கிறவங்களும் இருக்காங்க. முக்கியமா வந்து அப்பாக்கு ஒரு தேவையை பூர்த்தி செய்ய முடியல, அப்பாக்கு டாக்டர் ஆகணும், அம்மாக்கு நர்சிங் படிக்கணும்னு சொன்னா நிச்சயமா அந்த பிள்ளைக்காக நீ இதை தான் படிக்கணும், இந்த துறையில தான் போகணும்ன்றத ஊட்டி வளர்ப்பாங்க. நீ இப்படிதான் போகணும்னு இருக்கு. ஆனா அந்த பிள்ளைக்கு ஒரு வேற ஆசையா இருக்கும், வேற ஒரு தொழில்முறை கல்வியில ஈடுபடலாம்ன்ற ஆசை இருக்கும். ஆனா இப்படியெல்லாம் இல்லாம அந்த பிள்ளைக்கு என்ன தேவை இருக்கு, அந்த பிள்ளைக்கு திறமைன்றது என்ன இருக்கு, ஒவ்வொரு மனிதனுக்குடையும் பல்வேறுபட்ட திறமைகள் இருக்கும். அதே போல இந்த குழந்தைகள் எடுத்த வந்து திறமைகள் வந்து வளர்க்கப்படாம ஒழிக்கப்படுறதுக்கான காரணம் வந்து இந்த கல்வின்ற ஒரு விஷயத்தை வச்சு பேரண்ட்ஸ் நாங்க வந்து ப்ரெஷர் பண்றதுதான். இன்றைய காலகட்டங்களில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் வைஸ் சைக்காலஜி கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தா நிறைய மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு சிறு பராயத்துல இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு பார்த்தா நிச்சயமா உண்டு ஆசிரியரா இருக்கும், இல்லாட்டி பெற்றோர்களா தான் இருக்கும். நிச்சயமா அந்த மாற்றம் என்பது ஒரு நாள் மாறினாலே போதும். அந்த கல்வி நடவடிக்கையை அடைந்து செல்லக்கூடிய அந்த மாணவர்களும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகக்கூடிய தன்மை வந்து அமைய பெற்றிருக்கும். அதே போல இன்றைய நாள் ஆதவன் தமிழின் வணக்கம் நிகழ்ச்சியில் இந்த கல்வி சம்பந்தமான நிறைய விடயங்கள் எங்களுக்காக வந்து சொல்லியிருந்தீங்க. இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி.